திருமண யோகம் என்று சொல்கிறார்களே, அதன் பொருள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். திருமணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். யோகம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம எல்லாரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது யோகம்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். யோகம் என்ற வார்த்தைக்கும் அதிர்ஷ்டம் என்பதற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. யோகம் என்கின்ற வார்த்தை எதை சொல்லும்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்தினுடைய இணைவு அப்படிங்கிறத சொல்லும். இங்க திருமண யோகம் அப்படின்னு சொன்னா, திருமணத்திற்கான நேரம் வந்து இணைந்து விட்டதா இந்த ஜாதகருக்கு, அல்லது இந்த ஆணுக்கோ அல்லது இந்த பெண்ணுக்கோ திருமணத்திற்கான நேரம் என்பது வந்து சேர்ந்து விட்டதா என்பதை தெளிவாக சொல்வதுதான் இந்த திருமண யோகம் என்பது. இதில் நிறைய பேர் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, குருபலம் வந்துருத்தா பார்த்து சொல்லுங்க, இன்னும் சதன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வியாழ நோக்கம் வந்துருத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. வியாழன் என்பது குரு அப்படிங்கிறதுனால வியாழ நோக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நோக்கம்னா பார்வை இல்லையா, இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்பா. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு பலம் என்கின்ற வார்த்தைக்கும் திருமண யோகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. நிறைய பேர் இதை வேற கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா. சார், போன வருஷம் கூட குருபலம் இருந்ததுன்னு ஜோசியர் சொன்னார், அதுக்கு முந்தின வருஷமும் இருக்குன்னு சொன்னார், ஆனால் என் குழந்தைக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை, 2-3 வருஷமா சொல்லிகிட்டே தான் இருக்கா தொடர்ந்து குருபலம் இருக்கு குருபலம் இருக்குன்னு, ஆனால் இங்கே திருமணம் என்பதே இன்னமும் நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆக்சுவலி குரு பலம் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, குருவினுடைய பார்வை, அதாவது அந்த ராசியின் மீது குருவினுடைய பார்வை விழுந்தாலும், அல்லது அந்த ராசியிலே குரு வந்து இணைந்தாலும், அல்லது கேந்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய இடங்களிலோ, திரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5, 9 ஆகிய இடங்களிலோ இந்த ஜாதகரினுடைய ஜென்ம ராசியிலிருந்து குருவானவர் வந்து அமர்ந்தால் அங்கே குரு பலம் என்பது வந்து சேர்ந்துவிடும். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50 வயசுக்காரருக்கு கூட அந்த குரு பலம் என்பது இருக்கும், ஒரு 80 வயது தாத்தாவிற்கு கூட அந்த குரு பலம் என்பது இருக்கும், அவருடைய ராசிக்கு கூட குரு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு குரு பார்வையெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்று அர்த்தமா? அப்படி இல்லையே. அந்த நேரத்திலே அவர்களுக்கு என்ன தேவையோ அதனை இந்த குருவினுடைய பார்வை என்பது எளிதாக்கி தந்துவிடும். இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு குருபலம் அப்படிங்கிறது நன்னா இருந்தா, நம்ம யாரையோ பார்க்க போறோம்னு சொன்னா அவர்கள் நம்மையே தேடி வந்து விடுவார்கள். நம்ம யாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம்மை நோக்கி வந்து விடுவார்கள். இதுதான் அந்த குரு பலத்தினுடைய மகிமை. அதே நேரத்திலே திருமண யோகம் என்பது அவரவர்களுடைய ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அவர்களுடைய ஜாதகத்திலே ஒரு 7ஆம் பாவத்தினை கலத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள், 8ஆம் பாவத்தினை மாங்கல்யஸ்தானம் என்று சொல்வார்கள், 2ஆம் பாவத்தினை குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானங்களினுடைய இணைவு என்பது, இந்த ஸ்தானங்களின் மேல் அந்த கிரகங்களினுடைய ஒரு திசாபுக்தி நடக்கிறது, அல்லது அந்த ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய ஒரு திசையோ அல்லது ஒரு புக்தியோ நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு திருமண யோகம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. யோகம் என்கின்ற வார்த்தைக்கு இணைவு என்று பொருள். இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம்ங்கிறது இருக்கு அவங்க ஜாதகத்தில், ஒரு 7ல் ராகு என்கின்ற கிரகம் கூட இருக்கலாம், அதனை நாம் தோஷமாக கருதக்கூடாது. அந்த ராகுவினுடைய புக்தி என்பது இவர்களுடைய ஜாதகத்திலே நடக்கும் பொழுது திருமண யோகம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது என்றுதானே அதற்கு பொருள். யோகம் என்று சொன்னால் அதற்கான காலகட்டம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா ஒரு 18 வயசுலேயே வந்துடும், ஒரு சில பேருக்கு 21 வயசுல வரும், இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா தாமதமான திருமண யோகம் என்பதை ஜாதகம் தெளிவாக சொல்லிவிடும். அவர்கள் ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 7ஆம் பாவாதிபதி போய் ஒரு 3ல் உட்கார்ந்துட்டு இருக்கார், அல்லது ஒரு 8ல் உட்கார்ந்துட்டு இருக்கார்னு சொன்னார், அல்லது 7ஆம் பாவாதிபதி ஒரு 6லோ அல்லது ஒரு 12ஆம் இடத்திலோ அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு தாமதமான திருமண யோகம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத ஜாதகம் சொல்லிடும். இது எல்லாவற்றையும் விட என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த கிரகங்கள் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, திருமண யோகம்னு சொன்னா இந்த கிரகங்களினுடைய பார்வையினாலே இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பது வந்துவிட்டது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. அந்த மனிதர்களுக்கு நம்ம ஜாதக பலன் சொல்லும் பொழுது, அதாவது திருமண யோகம் என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, உங்களுடைய குழந்தையானவள், அதாவது உங்களுடைய ஆணோ அல்லது பெண்ணோ, உங்களுடைய மகனோ அல்லது மகளோ
திருமணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இந்த திருமண யோகம் என்பது காட்டுகிறதுன்னு தெளிவாகவே பலன் சொல்லலாம். அதாவது இவர்களுடைய மனநிலை ரீதியாக இவர்கள் திருமணத்திற்கு தயாராகி விட்டார்களா இல்லையா என்பதை இந்த திருமண யோகம் என்பது நமக்கு தெளிவாக உரைத்துவிடும். அதாவது பிசிக்கலி சொல்லணும்னா ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுதே, அதாவது ஒரு பெண் குழந்தையா இருக்கும் பொழுதே அவர்கள் பூப்பெய்திய உடனேயே அவர்கள் பிசிக்கலி அதாவது உடல்நிலை ரீதியாக தயாராகி விடுகிறார்கள். அதே போல ஒரு ஆண்மகன் என்பவன் கூட ஒரு 18 வயசுலாம் கல்யாணத்துக்கு தயாராயிடுறான். ஆனால் மனநிலை ரீதியாக திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துவது என்பது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய யஜ்ஞம் இல்லையா? ஒரு சம்சார பந்தத்திற்குள் நுழைவதற்கு இவர்கள் மனநிலை ரீதியாக தயாராகி விட்டார்களா இல்லையா என்பதைத்தான் இந்த திருமண யோகம் என்பது காண்பித்துவிடும். எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே திருமண யோகம் என்பது வந்து விட்டதோ அவர்கள் தங்களுடைய மனநிலை ரீதியாக திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்றுதான் அதற்கான பொருள். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்ம குழந்தை ஜாதகத்துல கல்யாண யோகம் வந்துடுதா இல்லையா அப்படிங்கிறத ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டு அதற்கு ஏற்றாற் போல் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, ஒரு தாமதமான திருமண யோகம் இருக்கிறவாளுக்கு ஒரு சின்ன வயசுல 22 வயசுலேயே ஜாதகத்தை எடுத்துட்டோம், 21 வயசுல எடுத்துட்டோம், 8 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் சார், இன்னும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது இந்த பையன் தயாராகி விட்டானா, இந்த பெண் தயாராகி விட்டாளா திருமணத்திற்கு அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த திருமண யோகம் என்பது தெள்ளத் தெளிவாக காண்பித்துவிடும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது எல்லோருக்கும் அவரவருக்குரிய வயதில் கண்டிப்பாக திருமணம் என்பது நடந்துவிடும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.